Hello friends, வணக்கம் and welcome back to my channel Dara's cooking demo. Channel first time பார்க்குறவங்க இந்த channel subscribe பண்ணாம இருக்கவங்க please கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஜீரா ரைஸ் அது கூட தால் தட்கா. சூப்பரா இருக்கு. வீடியோ வந்து skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தேவையான ingredients பார்த்துடலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து கழுவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். 20 மினிட்ஸ் ஊறினோடனே நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியெலாம் நல்லா ட்ரைன் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி தின்ன ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், ஹெவி பாட்டம் பேன். நான் பேனில் தாளிச்சு விட போகிறேன். நீங்கள் குக்கரில் செய்யறனா கூட செஞ்சுக்கலாம். அதுக்கும் வந்து இதே ப்ரொசீஜர் தான். வச்சு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்றேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ அதில் தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துட்றேன். 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து மீடியம் சூடாக இருக்கும்போதே இது போட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துட்றேன். பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துட்றேன். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். முந்திரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன்ஸ் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப ஆனியன்ஸ் வந்து கலர் மாறுற வரைக்கும்லாம் வதக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வதக்கணும். இல்லைனா வந்து அந்த புலாவ் வந்து உங்களுக்கு கலர் மாறிடும், நல்லா ஒரு ஒயிட் கலரில் இருக்காது. இப்போ ஆனியன்ஸ் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிட்டேன். இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு போட்டோம் இல்லையா, அப்போவே வந்து ஜீரகம் சேர்த்துருக்கணும். நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துட்றேன். இந்த எண்ணெயில் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்தோம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே வந்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி நீங்கள் அளந்து அதிலே சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம ஊற்றினா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இதில் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்க அரிசி அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொதி வருது. இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனாலுமே இதே ப்ராசஸ் தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளாரையே நம்ம இந்த ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில் எந்திரிச்சு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது தண்ணி சாதம் வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இந்தளவுக்கு தான் வந்து தண்ணி இருக்குது. இந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா லிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா புளிங்கி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது கடைசியாக அதில் வந்து ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்றேன். மூடுறதுக்கு முன்னாடி எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி தம்மில் வச்சிடலாம். சிம்மில், அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கிளாக் பார்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து பொல பொலன்னு அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிட்றேன். கரெக்டாக டைம் பார்த்து 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தாலும், இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ண தெரியுமா, அதே டைமில் நீங்கள் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வைக்கிறதுனா சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். இல்லை விசில் விடுறீங்கன்னா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கரெக்டாக இருக்குது. ரைஸ் பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இப்போது அப்படியே ஒரே ஒரு திருப்பு மட்டும், ரைஸ் உடையாமல் கீழே இருக்க சாதம் மேலே இருக்க சாதம் கீழே வர மாதிரி மட்டும் அப்படியே பரட்டி விட்டுறலாம். ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொல பொல பொலன்னு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அந்த ரைஸை வந்து கீழே இருக்க ரைஸ் மேலே இருக்க ரைஸ் வர மாதிரி மாற்றி பரட்டி விட்டு திருப்பி அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம இனி சர்வ் பண்ணும்போது எடுத்தால் போதும். இப்போ அடுத்தது தால் தட்காக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 1/3 கப்பு துவரம் பருப்பு, அதே மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் 1/3 கப்பு பாசி பருப்பு. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். எடுத்து நல்லா குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்றேன். நெய் நல்லா உருகிருச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்றேன். எடுத்து வச்சுருக்க இஞ்சி சேர்த்துட்றேன். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பூண்டு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். ஆனால் வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து கண்டிப்பாக சேர்த்தியே ஆகணும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா அந்த நெய்யிலே வந்து வதங்கிருச்சு. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடலாம். அதையுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஆனியன்ஸை விட தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா தக்காளி வந்து 1 தக்காளி போடணும். அந்த மாதிரி ரேஷியோ அது. வெங்காயமும் ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வதங்கணுங்கிறதில்ல, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்றேன். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது வர கொத்தமல்லி தூள் சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் நம்ம எதில் தாளிக்கிறோமோ அதில் வந்து இந்த மசாலா பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த நம்ம செய்கிற டிஷ்க்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதனால வந்து அந்த எண்ணெயிலே நம்ம போடுறது. மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. அந்த மசாலா கரியாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்கு. இப்போது நம்ம போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இதில் வேக வச்சுருக்க அந்த பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு அதில் உடனே தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அந்த பருப்பு வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போ சேர்த்துட்றேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்றேன். கொத்தமல்லி தழை சேர்த்துறதுமே வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப
ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் அது. அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா கொதிக்குது. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுறேன். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிடுறேன். இதுக்கு இந்த ஃபைனலாக ஊற்றுற நெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது ஊற்ற வேணாம்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக முடிக்கும்போது கூட ஊற்றிக்கலாம். அடுத்தது இப்போ ஊற்ற போகிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைனல் இன்க்ரீடியண்ட். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணிடுறேன். இதுதான் வந்து இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல பஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மறந்துடாதீங்க. லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஃபைனலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பின்னொரு ஒரு சின்ன தாளிப்பு, அதான் அந்த தால் தட்காக்கு ஒரு சின்ன தட்கா கொடுத்துடலாம். ஒரு சின்ன தட்கா பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும், ஒரு 1/4 ஸ்பூன் போதும் வரமிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட புது வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.